ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முட்டைக்கோஸ் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் வச்சுருக்கேன். பார்த்துக்கலாம். அடுப்பில் ஹீட் ஆகிட்டுருக்கு. சமையல் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகட்டும். மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் இருக்குது. மசாலாவை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். அதோட வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வணக்கிட்டுருக்கேன். வணக்கிறதோட மிளகாத்தூள், பட்டை ஏலக்காய் பொடி, மல்லித்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். தக்காளியோடு நல்லா வேகட்டும். எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கோஸை நல்லா கழுவி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வேறு 3 விசில் ஆச்சு. ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிருச்சு. முட்டைக்கோஸும் வெந்துருச்சு. தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பரிமாறிக்கலாம். அவ்வளோதான். முட்டைக்கோஸ் குருமா ரெடி ஆயிரும். இது 2 நிமிஷம் கொதிச்ச பின்னாடி பார்க்கலாம். குழம்பு தயாராகிடுச்சு.